ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சென்னை அன்னை தெரசா வணிக வளாகத்தில் இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாலில் ஏபிசி மால்ட், எள்ளு பொடி, ஏபிசி மால்ட், அடை தோசை மிக்ஸ், செவ்வாழை காப்பி, செவ்வாழையில் காப்பி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஆவாரம்பூ காப்பி, பீட்ரூட் காப்பி, பாருங்கள் கொள்ளு சூப்பு, கொள்ளு சூப்பு வகைகள், பிரண்டை சூப்பு, முடக்கத்தான் சூப்பு, மணத்தக்காளி சூப்பு, எல்லா வகையான சூப்பு வகைகளும் இங்கே இருக்குது. இதெல்லாம் இங்கே கடை போட்டு ஸ்டால் போட்டுக்கிட்டுருக்காங்க. சென்னை அன்னை தெரசா வணிக வளாகத்துக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம். அந்த பாருங்கள், தூதுவளை சூப்பு, எல்லாமே சூப்பு பொடிகள் தான் இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா லட்டு, கம்பு லட்டு, கேழ்வரகு லட்டு, ராகி லட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரண்டை தொக்கு, மா இஞ்சி தொக்கு, தக்காளி தொக்கு, பூண்டு ஊறுகாய், முருங்கை இலை தொக்கு, முருங்கை இலையில் தொக்கு பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காய தொக்கு, இது வந்தீங்கன்னா எலும்பிச்சம் தொக்கு, நார்த்தங்காய் ஊறுகாய், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கிட்டு போகலாம். சென்னையில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா வாங்குங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடலை வகைகள், கருப்பு உளுந்து, இது உடைக்காத கருப்பு உளுந்து வகைகள், உடைக்காத கருப்பு உளுந்து, இது உருட்டு உளுந்துன்னு சொல்கிறாங்க, வெள்ளை உளுந்து, நல்லா இருக்குது பாருங்கள். எங்கள் கடையில் ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த அக்கா தான் ஸ்டால் ஓனர். இது வந்து ஃபேஸ் மார்க், இது வந்து என்னென்னா வந்து ராசி ஃபேஷியல் பவுடரு. இந்த பவுடர் ஃபேஸில் தானியம், பழம், காய்கறிகள், பூக்கள் அதனுடைய கலவையை வச்சு செஞ்சுருக்காங்க. இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா ஃபேஸ் அவ்வளோ பிரைட்னஸாக நல்லா இருக்கும். பாருங்கள், இது செம்பருத்தி எல்லாமே கலந்து இது வச்சுருக்காங்க. இது வந்து குளிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மாம்பழ வகைகள், இந்த மாம்பழ வகைகள் நேற்று அவ்வளோ சேல்ஸ் ஆச்சு. அப்படியே ஒரு 30 கிலோ போயிருக்கோம். இன்றைக்கி மாம்பழம் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், பார்த்துட்டு அன்னை தெரசா மகளிர் வளாகத்துக்கு வாங்க. இந்த பொருள் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு போங்க. நல்லா இருக்குது, பச்சை பசையில் இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ் மாம்பழம். அதெல்லாம் அப்படியே